உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த காலோனியை நம்ம எதன் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம் அப்படின்றால், நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கட்சி. அது ஒரு பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படி என்று திருச்சியோடைய ஐபிஎஸ்ஸாக இருக்கக்கூடிய வருண்குமார் அவர்கள் சண்டிகாரில் நடைபெற்ற மாநாட்டில், அதாவது உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்ற ஒரு மாநாட்டில் இத்தகைய கருத்தை பதிவிட்டிருக்காரு. அந்த கருத்தை மையமாக கொண்டு தான் இந்த பதிவானது நம்ம பதிவிடுகிறோம். இதில் என்ன என்று பார்க்க போனோம்னாக்கா, உள்துறை அமைச்சகம், அதாவது ராஜ்நாத் சிங் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டுடைய ஒரு பிரதான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை தடை செய்யப்பட வேண்டும். அது முற்றிலும் பிரிவினைவாதம் பேசக்கூடிய கட்சி அப்படி என்று ஒரு கடுமையான கருத்தை ஐபிஎஸ்ஸாக இளம் ஐபிஎஸ்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிற வருண்குமார் அவர்கள் பேசியிருப்பது தான் இந்த மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவும் ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பதிவாகவும் இருந்து வருகிறது. ஏற்கனவே சில காலங்களுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சிக்கும் திருச்சியோடைய ஐபிஎஸ்ஸாக இருந்த வருண்குமார் அவர்களுக்கும் இடையே ஒரு கருத்து மோதல் நிலவி இருந்தது. இந்த நிலையில் தான் இந்த மாநாட்டில் அந்த கட்சியை குறித்து அவர் இத்தகைய கருத்து பதிவிட்டிருக்காரு. பொதுவாக ஒரு கட்சி ஒரு மற்றொரு கட்சி ரீதியாக சில கருத்துக்களை பதிவிட்டு கொள்வார்கள். அவர்கள் மீது குறைகள் கூறலாம், மற்ற கட்சியின் மீது அல்லது மாற்று கட்சியின் மீது சில கருத்து முரண்பாடுகளால் ஒரு சில பதிவுகளை பேசலாம், அல்லது மாற்று கட்சியின் மீது இருக்கின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியை கூட ஒரு சில கட்சிகள் பரஸ்பரம் இரு கட்சிகளிடையே ஒரு மோதல் போக்கை நாம் பார்த்துருப்போம், அறிந்திருப்போம். ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தோம்னாக்கா, ஒரு அரசு அதிகாரி, ஒரு காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி இடத்துல ஒரு கட்சியை அவர் வெளிப்படையாக அறிவிக்கிறது, அதாவது பிரிவினைவாதம் இது தடை செய்யப்பட வேண்டும் அப்படி என்று எதிர்த்து வெளிப்படையாக பேசுது விவாதிக்கக்கூடிய ஒரு கருத்தாக தான் நம்ம பார்க்கப்படுகிறது. ஒரு அரசியல் கட்சி ஒரு தனிநபரோ அல்லது ஒரு அரசு அதிகாரிகளையோ நிர்வாகம் சரியில்லை, மக்களுக்கு முறையான பணிகளை இவர்கள் மேற்கொள்வதில்லை அப்படி என்று தொடர்ச்சியாக அவர்கள் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதன் மூலம் போராட்டங்களோ இல்லது நேரடி இதுவோ இது போன்ற ஆர்ப்பாட்டங்களோ இது போன்ற செயல்கள் அரசியல் கட்சிகள் முன்னெடுப்பதை தான் நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஆனால் வருண்குமார், திருச்சியோடைய ஐபிஎஸ்ஸாக இருக்கக்கூடிய வருண்குமார் ஒரு கட்சியின் மீது குற்றச்சாட்டு இருப்பது கவனம் பெறக்கூடியது. அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையின் கீழும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த உள்துறை அமைச்சர் உச்ச மாநாட்டில் இத்தகைய கருத்தை பதிவிட்டிருப்பது நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய வேண்டும், அதை உற்று கவனிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டு இருப்பது விவாதத்துக்குரிய ஒரு போக்காக தான் நாம் இதை பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மீது சில முரண்பாடுகள் இருக்கலாம், சில குறைபாடுகள் இருக்கலாம், அரசியல் ரீதியாக வீழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சில கருத்துகளும் நிலவலாம். ஆனால் அது தடை செய்யப்பட வேண்டும், அது புறக்கணிக்கப்பட வேண்டும், அது பிரிவினைவாத கட்சி என்று ஒரு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் வெளிப்படையான பொது மேடைகளில் பேசுவது கூடுதல் கவனம் பெற்றிருக்கு.